தமிழக சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். கூடுதல் மானிய கோரிக்கை நாளை முன்வைக்கப்பட்டு விவாதம். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். 20 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் எகிப்து, துருக்கி அதிபர்கள், கத்தார் மன்னர் ஆகியோரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான அதிபர் டிரம்பின் உண்மையான முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. டிரம்பின் அமைதி முயற்சி, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் உறுதி, குடும்பத்தினரின் தைரியமே பிணை கைதிகளின் விடுதலைக்கு காரணம் எனவும் பதிவு. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் அதனை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம். நீதி வெல்லும் என தனது எக்ஸ் பக்கத்தில் தாவேக தலைவர் விஜய் பதிவு. கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தில் 2 பேரை இழந்த பிரபாகரன் என்பவருக்கு திமுக ஒன்றிய செயலாளர் மிரட்டல். சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுமாறு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் வழக்கில் உண்மையை மறைத்து மோசடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கருத்துருவாக்கத்தை உருவாக்க முயற்சி. திமுக வழக்கறிஞரான வில்சன் மீது அதிமுக பரபரப்பு குற்றச்சாட்டு. 2 பேரிடம் பொய் சொல்லி கையெழுத்து பெற்று கரூர் நெரிசல் குறித்து மனு தாக்கல் செய்யப்பட்டதா என்பதை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கரூர் துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றியது டேக் டைவர்ஷன் போல திசை திருப்பும் வேலை. சிபிஐயின் புலன் விசாரணையை விட விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை திரைப்படம் நன்றாக இருக்கும் என சீமான் விமர்சனம். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. கோல்ட்ரிஃப்ட் தயாரித்த ஸ்ட்ரெசர் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் சென்னை கோடம்பாக்கம் வீட்டிலும் நடந்த ரெய்ட். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கான அரசாணை வெளியீடு. கடந்த பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத +1 மாணவர்களுக்காக 2030 வரை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. சென்னையில் திருமாவளவன் முன்பு விசிகாவினரால் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம். விசிகாவினர் மீதான புகாரில் தற்போது வரை போலீசார் வழக்கு பதியவில்லை என குற்றச்சாட்டு. தவறான சொத்து பட்டியலை வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு டிஆர் பாலு தொடர்ந்த வழக்கு. விசாரணைக்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் தீவிரம் காட்டவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்குகளில் எதுவுமே நகர்வதில்லை என்று, மற்றவர்கள் வழக்கில் வந்தே பாரத் ரயில் வேகத்தில் உள்ளதாகவும் காட்டம். தீபாவளியை ஒட்டி 10 ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மட்டுமே பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளுக்கு அண்மைக்கால மழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒரே நாளில் 6 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்வதால் விவசாயிகள், பொதுமக்கள் உற்சாகம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்த தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைவர் விஜயுடன் சந்திப்பு. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் 20 நிமிடம் சந்திப்பு நிகழ்ந்ததாக தகவல். தேனி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 93,000 ரூபாயை நெருங்கியது. திங்களன்று ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 92,640 ரூபாய்க்கு விற்பனை. இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதல் தொடர்பாக பாகிஸ்தானின் அமைதி முயற்சிக்கு ஆப்கன் தாலிபான் அரசு முட்டுக்கட்டை. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர், ISI தலைவர், ராணுவ ஜெனரல்களின் விசா கோரிக்கைகளை ஆப்கான் பலமுறை நிராகரித்து விட்டதாக தகவல். பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோவை வீட்டுக் காவலில் வைக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2022 தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஆட்சியில் நீடிக்க ஒரு சதித்திட்டம் தீட்டியதாக போல்சனாரோ மீது குற்றச்சாட்டு. பிரேசிலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள COP30 காலநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாட்டுக்கான ஆயத்த கூட்டத்தில் 67 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. தலைநகர் பிரேசிலியாவில் கூட்ட அரங்குக்கு முன் திரண்டு காடுகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய பழங்குடி சமூகத்தினர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உணவு திருவிழாவுடன் களைகட்டிய தீபாவளி கொண்டாட்டம். இந்து, சீக்கிய மற்றும் ஜெயின் சமூக மக்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் ஆங்கிலேயர்களும் பங்கேற்பு.